வெல்கம் டு ஃபுட் கேஸ்ட்ரோ. இந்த ஃபெஸ்டிவ் மந்தில் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ்க்கு வந்து ஒரு ஃபீஸ்ட்னே சொல்ல முடியும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொலாட் ஒன்று செய்வாங்க. ரொலாட்னா சிக்கன் மின்ஸ் இருக்கு இல்லையா, அதை சிக்கன் கைமா அது கூட வந்து நட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரொலாட் மாதிரி செஞ்சுட்டு ஸ்டீம் பண்ணி இல்லை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி சுற்றி டெக்கரேட் பண்ணி வைப்போம். அது கூட ஒரு சாஸ். இதுதான் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்க போகிற ஒரு கிறிஸ்மஸ் ரோஸ்டட் சிக்கன் வித் சிக்கன் ரொலாட். அது கூட நம்ம கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் சாஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு பட்டர் கிளேஸ்னே கூட சொல்லலாங்க. இது நீங்கள் பார்த்து அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கிறதையும் தாண்டி ஒரு ஈஸியான ரெசிபி வீட்டில் பண்ண முடியும். ரொம்ப போர் அடிக்காமல் வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹர்ப் பட்டருக்கு நம்ம கார்லிக்கை சாப் பண்ணிக்கிறோம். கார்லிக் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஹர்ப் இருக்கோ அந்த ஹர்ப் ஆட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ட்ரை தைம் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் ரோஸ்மெரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தைம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான பெப்பர். ஸோ ஆல்ரெடி இது சால்டட் பட்டர்ன்றதுனால நம்ம சால்ட் போட தேவையில்ல. கொஞ்சமாக டபாஸ்கோ. இப்போ வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு 2 சேர்க்க போகிறோம். அதில் ஆரஞ்சு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். இந்த மேரினேஷனுக்கு கொஞ்சமாக பார்பிக்யூ சாஸ், கொஞ்சம் டபாஸ்கோ, தேவையான அளவுக்கு பெப்பர், மேரினேஷன் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்து இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலையும் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மேரினேஷன்லேயும் கொஞ்சமாக நம்ம ஆரஞ்சு ஆட் பண்ணுறோம். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். இப்போ மேரினேஷனும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். நல்லா மேரினேஷன் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா பென்ட்ரேட் பண்ணிக்கலாம். மேரினேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டரை சிக்கன் உள்ளே வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் மீட் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த காலில் ஒரு சின்னதாக ஹோல் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிக்கன் கூட போட வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள் இருக்கோ அந்த வெஜிடபிளையும் நம்ம போட்டுக்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ன்றதுனால அந்த ஆரஞ்சு போட பார்த்து இன்னும் அது நல்லா இருக்குன்றதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த ரிண்டில் எடுத்த ஆரஞ்சை சிக்கனோட பிரஸ்ட் பகுதியில் வைக்க போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ அந்த மாதிரி அசார்ட்டடாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரை ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் நம்ம வாட்டரை சேர்க்க போகிறோம். இந்த வாட்டர் தான் நம்ம சாஸுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதுனால கொஞ்சம் ஜென்ரஸாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சிக்கன்லாம் போட பார்த்து மேலே இங்கே அதிகமாக கலர் உடனே ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு மேலே ஒரு சில்வர் ஃபாயில் போடுங்க.
இது கலர் நம்ம எடுக்கிறதுக்கு டைமிங்க்கு முன்னாடி இது எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஈஸியாக கலராகி பேர்ன் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் போடுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரேயை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் போட போகிறோம். இப்போ சிக்கன் ரொலாட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணுறோம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ரொலாடுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக க்ரீம். ஸோ இந்த அளவுக்கு சிக்கனுக்கு நம்ம ஒரு 1 எக் எடுக்கிறோம். இப்போ இந்த ரொலாடுக்கு தேவையான சீசனிங் கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் சால்ட். இப்போ இதெல்லாம் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டைமில் ஹர்ப் ஏதாவது ஃப்ளேவர் வேணுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மிக்சிங்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ண மின்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் பிரெட் க்ரம்மை ஆட் பண்ணுறோம். பிரெட் க்ரம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பிஸ்தாஷோ, ட்ரை ரைசின்ஸ், என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ். இதில் நான் வால்நட், ஆல்மண்ட், அது கூட வந்து கேஷ்யூ நட் இருக்குது. ஸோ எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மிக்சர் வந்து ரொலாட் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் ரேப் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 ரேப் விழுந்திருக்கல சென்டர், இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த மிக்சரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் இருக்காது. அப்புறம் கையில் எண்ணெயை வச்சுக்கிட்டு நீங்கள் இது ஒரு ரொலாட் மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை ரொலாட் மாதிரி ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது நம்ம ரோல் பண்ண போகிறோம். இது மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சைடு நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடை டைட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மட்டும் நம்ம இந்த ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த டூத்பிக் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஹோட்டல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிக்கன் வந்து ஈவனாக ரேப் ஆகிடும். ஆனால் ரிமெம்பர், இது நீங்கள் டைட்டாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும், இல்லைனா ரிலீஸ் ஆகாது. இப்போ எக்ஸஸாக இருக்க க்ளீன் ரேப்பையும் இதுலேயும் நம்ம சுற்ற போகிறோம். இந்த மாதிரி சுற்ற பார்த்து உங்களுக்கு இன்னும் டைட்டாக வரும் ரொலாடு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நூலை வச்சு கூட சுற்றிட்டு மீதியே கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ளீன் ஃபிலிமை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இந்த ரொலாடை வந்து நம்ம சில்வர் ஃபாயிலில் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா ரொலாடையும் நம்ம செய்ய போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம சிக்கன் ரொலாட் பாயில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ண ரொலாடை போட்டுறோம். போட்டதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ தண்ணி இதில் முழுகிற வரைக்கும் நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி இந்த தண்ணி கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஆனால் தண்ணியில் இது தண்ணிக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சிக்கன் குக் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி குக்காக இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரை சாஸை நம்ம அந்த பேனுக்கு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய சில்வர் ஃபாயில் எடுத்துகிட்டு அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய சாஸ் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிருக்கோம், அந்த ட்ரேயோட வாட்டரை. அது கூட நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சிக்கன் நம்ம கலர் வரணும் இல்லையா, அதனால் நம்ம இன்னொரு வாட்டி ஓவன் உள்ள போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு சூப்பராக. பட் அந்த கலர் வேணும் இல்லையா நம்மளுக்கு, அந்த கலர் வேணுன்றதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம அவன் உள்ள போட போகிறோம். ஸோ அவன் உள்ள போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம சிக்கனுக்கு மேலே பட்டரை அப்ளை பண்ணுறோம். அப்பர் சைடு மட்டும் கலர் பண்ண போகிறதுனால அப்பர் சைடு மட்டும் கலர் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு டெம்பரேச்சர் வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ இது லாஸ்ட் கலரிங் ஸ்டேஜில் இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சாஸ் இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆரஞ்சு ரிண்ட் அதில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண தேவையில்ல, ரொம்ப கம்மியாக நம்ம ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சோட ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆரஞ்சை நல்லா நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜூஸ் தான் தேவை. ஜூஸ் வேணும்னு பார்த்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் பண்ணி பண்ணிங்கன்னா ஜூஸஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சாஸோடு ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் இந்த சாஸுக்கு தேவையான சீசனிங்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது சால்ட், கொஞ்சமாக பெப்பர் பவுடர். ஸோ ஃபைனலாக அந்த சாஸ் கிளேஸாக பார்த்து நம்மளுக்கு ஆரஞ்சோட செக்மெண்ட்ஸ் தேவை. ஸோ அதனால் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆரஞ்சை பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது நடுவில் இருக்க செஸ்ட்டை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ சிக்கன் நல்லா கலர் ஆகிடுச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த ட்ரீ சாஸையும் நம்ம இந்த சாஸோடு ஆட் பண்ணுறோம். இந்த சாஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் இருக்கக்கூடிய அந்த கார்லிக் இருக்கு இல்லையா, இந்த கார்லிக் பல்ப்பை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த செஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கார்லிக்கை வந்து நல்லா இதில் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் உங்களுக்கு சாஸோட ஒரு திக்கினிங்கும் கொடுக்கும். அதே சேம் டைம் நம்ம அது கூட கொஞ்சம் பட்டரும் சேர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆரஞ்ச் செஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆரஞ்ச் செக்மெண்ட்ஸாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த செக்மெண்ட்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம பட்டர் போட்டு, நீங்கள் ஆனால் பட்டர் போடுறதுக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பட்டர் போடணும். ஸோ இப்போ நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சாஸுக்கு தேவையான பட்டர் போட்டு நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா சாஸ் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண சிக்கனை பிளேட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரே வெஜிடபிள்ஸை நம்ம அசம்பிள் பண்ணிக்க போகிறோம். அதில் இது இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் தான் நம்ம வெஜிடபிள் போட போகிறோம். இன்னொரு சைடில் நம்ம சாஸ் போட போகிறோம். இப்போ நம்ம இந்த ரொலாடில் இருக்கக்கூடிய சில்வர் ஃபாயிலை ஃபஸ்ட் எடுக்கிறோம். சில்வர் ஃபாயில் எடுத்ததுக்கப்புறமா சிக்கனை கட் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம இதை பிளேட் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஃபீல் வந்திருக்கும். இதுதான் ஃபுட் கேஸ்ட்ரோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்னு சொல்லலாம். இந்த சீசனில் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். 2 வேரியேஷனும் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் ஓடிஜி இல்லைன்னா நான் உங்களுக்கு கிரில் சிக்கன் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன் ஒரு குக்கரில் வச்சு பண்ணுற மெத்தட். அதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன்.